இல்லை சரியா நீ சரி போயிட்டு வா. அவர் ஏதோ காணி கொடுக்க வந்தார், அதுவும் வானம் போய. அது ஒரு நடத்துதல். அது இது கொஞ்சம் நெருப்பமான பகுதி. அப்போ எப்படிங்க ஊழியம் வளரும்? அவங்களுடைய பங்குன்னு ஒன்று கொடுக்கலாம். விசுவாசியாக இருந்தால் அவன் அவிசுவாசி. சில பேர் அவிசுவாசிலையும் கேட்டவனா இருப்பான். சில பேர் அவிசுவாசி கொடுப்பான், விசுவாசி கொடுக்காத காசை இல்லைன்னு சொல்ல. அதுதான் தேவனுடைய பணிவிடை என்பது வித்தியாசமானது. முதல் முறையில் அவர்களிடத்தில் எதுவும் இருக்காது. இவன் நாகமானு எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்தான், ஆயத்தமாக வந்தான், இவருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு. அவன் பின்னணி வேறு, இது அடித்து உடச்சி வனாந்தரத்தில் வர்றதுக்கிட்ட நம்மக்கிட்டே ஏதாவது இருக்கிறத கொடுத்து சாப்பிட வைக்கிற அளவுக்கு இருக்கும். இல்லை, அது ஒரு மனம் இருக்கணும், அது ஒரு அன்பாக இருக்கணும். இதெல்லாம் ஊழியத்தில் நடக்கிற காரியம். ஆனால் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இந்த மனுஷன் இருக்கிறான்?